டிசிஎஸ் பத்தி விசில் ப்ளோவர் ஒருத்தர் ரெடிட்ல வந்து அவர் ஆர்டிகல் எழுதியிருந்தாரு. அதுல இந்த கம்பெனி பண்றது எதுவுமே சரியில்ல. எல்லாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா வேலைய விட்டு அனுப்புறது எல்லாமே நார்ம்ஸே ஃபாலோ பண்ணாம அனுப்புறாங்க அப்படின்ற மாரி அந்த ஆர்டிகல் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஃபுல்லாவே டிசிஎஸ்க்கு அகைன்ஸ்டா தான் அந்த ஒரு ஆர்டிகல் வந்து இருந்துச்சு. அந்த ரெடிட்டோட அந்த ஒரு போஸ்ட் வந்து இருந்துச்சு. இது எல்லாமே டிசிஎஸ்க்கு நெகட்டிவான நேம் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குது. இது ரொம்ப நாளா இருக்க டாக்ஸா வந்திருக்கு. அது என்ன இதெல்லாம் சிம்பிளிஃபைடா வந்து பார்த்தலாம். இன்னமும் அந்த பிரச்சனை வந்து முடியல அப்படின்றது நல்லாவே வந்து தெரியுது. இங்க டிசிஎஸ் வந்து ஒரு லிஸ்ட் வந்து மெயின்டைன் பண்றதா வந்து சொல்றாரு. ஃப்ளூயிடிட்டி அப்படின்ற மாரி அந்த லிஸ்ட் நேம் வந்து சொல்றாரு. அந்த ஃப்ளூயிடிட்டி லிஸ்ட்ல யார் யாரெல்லாம் வந்து உள்ள இருக்காங்களோ அவங்க எல்லாருமே டக்குன்னு ஒரு மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்றாங்க. அந்த டக்குன்னு அந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி அதுல வந்து அவங்கள உள்ள கூப்பிட்டு எப்படி நீங்க வந்து வேலையை விட்டு போறீங்களா இல்ல அப்படின்னா நாங்களே வந்து டெர்மினேஷன் பண்ணிட்டோமா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்களா. இங்க நீங்களே வேலையை விட்டு போறீங்க அப்படின்னா ஓகே ஃபைன், இல்ல நாங்களே வேலையை விட்டு அமிச்சோம் அப்படின்னா அங்க டெர்மினேஷன் பண்றோம் அப்படின்னும் போது செவரன்ஸ் பேன்லாம் நாங்க வந்து தர மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்க செவரன்ஸ் பேனா என்ன அப்படின்னா ஒருத்தவங்க ஒரு கம்பெனி வேலையை விட்டு அனுப்புது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு காம்பன்சேஷன் அமௌண்ட் வந்து கொடுத்து அனுப்புவாங்க. அந்த மாதிரி செவரன்ஸ் பேலாம் நாங்க தர மாட்டோம், நீங்களே ரிசைன் பண்ணிட்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரி அவங்களை ஃபோர்ஸ் பண்றதாவும் வந்து சொல்றாங்க. அந்த மீட்டிங் வந்து வைக்கிறது சடனா இருக்க மாதிரி வந்து சொல்றாங்க. ஏற்கனவே இங்க 20 மினிட்ஸ் தான் ஒரு எம்ப்ளாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்க யோசிச்சு சொல்லுங்கன்ற மாதிரிலாம் சொன்னதா நம்மளே வந்து நியூஸ் பார்த்திருப்போம். இன்னமும் அது வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த நீங்க பெஞ்ச் பாலிசியுமே ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து இருக்கு. இங்க வந்து இந்த 225 நாளுக்கான அந்த பில்லபிள் பீரியட்னு சொல்றாங்க, அந்த டேஸ் வந்து சொல்றாங்க. ஒரு இயர்ல அந்த 225 நாள் வந்து பார்த்தீங்கன்னா அங்க பில்லபிள் டேஸ்ல இருக்கவங்க இல்ல அப்படின்னா 35 நாளைக்கு மேல அந்த டெஸ்க்ல இருக்கவங்க எல்லாருமே வேலையை விட்டு தூக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் அவங்களுக்கும் இதே சேம் தான். நீங்க ரெசிக்னேஷன் பண்றீங்க இல்ல அப்படின்னா டெர்மினேஷன் பண்ணிட்டோமா செவரன்ஸ் பே வந்து தர மாட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பண்றாங்க அப்படின்றத சொல்றாங்க. அந்த நீங்க ஃப்ரெஷர்ஸா வரவங்களுக்குமே இங்க வந்து ப்ரெஷரை கிரியேட் பண்றதா சொல்றாங்க. அந்த ஃப்ரெஷர்ஸ் எல்லாருக்குமே ஜாயினிங் டேட்னு ஒன்று இருக்கும். ஸோ அவங்க ஜாயினிங் டேட் வந்து இன்னைக்கு இருக்கு அப்படின்னா அதுக்கு முன்னாடி நாள் வந்து இல்ல உங்களுக்கு இங்க வந்து வேலை இப்போதைக்கு கரெக்டா இல்லை அப்படின்ற மாதிரி வந்து ரிஜெக்ட் பண்றதா வந்து சொல்லியிருக்காங்க. இல்ல அப்படின்னா உள்ள புதுசா சேர்ந்தவங்களுக்கு ஒரு நாள் மட்டும் உள்ள வச்சுட்டு அது எப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே அனுப்பிச்சிடறாங்களாம். டிசிஎஸோட அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இங்க வந்து அந்த குளோபல் ஒர்க் ஃபோர்ஸ்ல 12,000 பேர் வந்து தூக்குனாங்க பாத்தீங்களா, அதை தாண்டி வேற எதுவும் நாங்க வந்து பண்றது இல்லை அப்படின்ற மாதிரி தான் டிசிஎஸ் சைட்ல இருந்து சொல்றாங்க. ஸோ ஓவராலாவே என்ன தெரியுது அப்படின்னா டிசிஎஸ் சைட்ல இது எல்லாமே நடக்கிறது. நான் பார்த்த வரைக்குமே நம்மளோட கமெண்ட்ஸ்ல ஒரு சில பேர் சொன்னது வரைக்குமே என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த விசில் ப்ளோவர் சொன்ன மாதிரி நடக்குது ப்ரோ அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்க டிசிஎஸ் எம்ப்ளாயியா இருக்கீங்க இல்லை அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸா யாரா இருக்காங்க அப்படின்னா அவங்க சொல்றது என்னவா இருக்கு அப்படின்ற இந்த கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்க, பார்த்து எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம்.